வேலூரில் கேஸ் அடுப்பில் வைத்து கள்ளச்சாராயம் காய்ச்சி கல்லா கட்டி வந்த தந்தை மகனை போலீசார் கையும் களவுமாக கைது செய்துள்ளனர். விவசாய நிலத்தில் உள்ள வீட்டில் வில்லங்கமான வேலை பார்த்தவர்கள் சிக்கியது எப்படி? வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கள்ளச்சாராய புழக்கத்தை ஒழிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். கெடுக்கு பிடிக்க அஞ்சிய கும்பல் வீட்டில் சாராயம் காய்ச்சிய போது வாடிக்கையாளர் போன்று மாறு வேடத்தில் சென்று மதுவிலக்கு போலீசார் கொத்தாக தட்டி தூக்கி உள்ளனர். நடந்தது என்ன? நீ இல்லையா உனக்கு சம்மந்தம் இல்லையா? சரி, ஓகே. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்திற்கு பிறகு வேலூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் மதுவிலக்கு போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் கள்ளச்சாராய கும்பல் புது வழிகளை தேடி சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவி கள்ளச்சாராயம் காய்ச்சி வந்த தந்தை மகன் வசமாக சிக்கியுள்ளனர். பேரணாம்பட்டு அடுத்த கோட்டைச்சேரி பகுதியில் முத்து என்பவர் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் குடும்பத்துடன் தங்கி வேலை செய்து வந்துள்ளார். விவசாய வேலையுடன் சைட் பிசினஸாக கள்ளச்சாராயம் காய்ச்சும் வேலையிலும் இறங்கியுள்ளார். அடுப்பில் வைத்து சாராயம் காய்ச்சினால் புகை கிளம்பி தகவல் கசிந்துவிடும் என்பதற்காக வில்லங்கமான யோசனையில் இறங்கியுள்ளார். குடிசை தொழில் போன்று வீட்டுக்குள்ளேயே கேஸ் அடுப்பில் சத்தமின்றி கள்ளச்சாராயம் காய்ச்சி உள்ளனர். பின்னர் போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி விட்டு ஊருக்குள் விற்று கல்லா கட்டி உள்ளனர். ஆனால் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை குடியாத்தம் மதுவிலக்கு போலீசார் மோப்பம் பிடித்துள்ளனர். பின்னர் வாடிக்கையாளர் போன்று மாறுவிடத்தில் சாராயம் வாங்குவது போன்று சென்றுள்ளனர். அப்போது அங்கு கள்ளச்சாராயம் காய்ச்சியதற்கான அனைத்து தடயங்களும் இருப்பதை உறுதி செய்தனர். அதனைத் தொடர்ந்து குடியாத்தம் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி காவல் ஆய்வாளர் உட்பட போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சல்லடை போட்டு தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். அங்கு சாராயம் காய்ச்ச பயன்படுத்திய கேஸ் அடுப்பு மற்றும் உபகரணங்களை பறிமுதல் செய்தனர். அத்துடன் விற்பனைக்காக வைத்திருந்த 10 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் 20 லிட்டர் உருளை பறிமுதல் செய்து அழித்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சாராயம் காய்ச்சிய முத்து, யுவராஜ் மற்றும் சரண்குமார் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். தலைமறைவான சரண்ராஜ் மற்றும் அவரின் தாயார் ஆரியம்மாள் ஆகியோரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இந்த கும்பலுக்கு வேறு யாருடனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். விவசாய நிலத்தில் உள்ள வீட்டில் கேஸ் அடுப்பு மூலம் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்த சம்பவம் பேரணாம்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.